வந்துகிட்டு இருந்தேன். ஆனால் இவர் தான் பேர் வந்து மணி. கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பூர் பணியன் இதில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கார் நண்பர். நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் கை கொடுங்க. எவ்வளோ பாசமாக வந்து பேசுகிறாரு. நல்ல முயற்சி பண்ணுறாங்க. சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க. ஐயோ அதில் ஒரு நிமித்தம் தம்பி, அப்படி சொல்லாதீங்க. சாப்பாடு அது பெரிய விஷயமே கிடையாது. அதில் ஒரு நிமித்தம். வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். அவங்க வீட்டிலேயே தங்கியிருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஈவினிங்கே கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து அடுத்த நாள் கிளம்புறது போல் நம்ம ஈவினிங் கிளம்புனோம்னா கொஞ்சம் ட்ராவல் ஈஸியாகும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டேன். அதான் போயிட்டுருக்கேன். நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஹெல்ப் பண்ணார் அந்த அண்ணா, சக்தி அண்ணா. அவர்கிட்ட வாய்ஸில் மெசேஜில் சொல்லிவிட்டு அவர் ஃபோன் எடுக்கலை, அதனால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப நேரம் நடக்கணும் போல் இருக்குது. ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்தோம்ல, டக்குன்னு ரெஸ்ட் எடுத்தனால நடந்துக்கிட்டே இருப்போம். நேரம் ஹைவே வரைக்கும் நடப்போம். நடந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப நம்ம நார்மலாக எப்பயும் போல் லெஃப்ட்டு கேட்டுட்டு நேராக திருப்பூர் பக்கம் போக வேண்டியதான். போயிட்டு நிறைய விஷயங்களை கவர் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். திருப்பூருக்கு போயிட்டு ஈரோடு மேக்ஸிமம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, நிறைய ஃபேமஸ் ஆன மாதிரி இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். திருப்பூர் கேள்விப்பட்டதில்லை அவ்வளோவா. நம்ம போயிட்டு தான் கவர் பண்ணணும், ஒன்று ஒன்றா கவர் பண்ணணும். ஸ்டார்பக்ஸ்னாலே அந்த சிம்பிள் இருக்கணும். அப்படியே முன்னாடி நின்றுருக்கேன். உள்ளே ஆக்சுவலாக அலோவ் பண்ணல. சரின்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸ்டார்பக்ஸை கவர் பண்ணாமல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம லூலு மால்குள்ளே போவோம். லூலு மால்குள்ளே போயிட்டு நிறைய விஷயத்தை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட லூலு மால் உள்ளே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். என்ட்ரு இங்கே இருக்குது, என்ட்ரி. உள்ளே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். டூ வீலரா, ஃபோர் வீலரா? நம்ம எப்பயுமே சிங்கிள் தான். அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ன சவுண்டு? மணி சவுண்டா? போயிட்டு ஒரு சின்ன ஒரு 4-5 பைட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக ஹைவேனுக்கு போயிடலாம். லூலு என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போனோடனே பேக் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேக் செக் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு வழியாக என்ட்ரி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து ஃபுல்லாக ரேஷன்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே போவோம், ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒருவேளை லெஃப்ட் சைடில் போகணுமா என்ன தெரியல. கஃபே இருக்குது ஸ்ட்ரைட்டாக. மேகி நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. வேணாம்,
இது என்ன ஐஸில் ஜூஸா? ஸ்டோர் ஸ்டோர் போய் பார்ப்போம். ஃபிஷ் ஸ்டோர் வந்தோடனே ஸ்மெல்லு தெரியுது. உள்ளே வந்தோடனே என்ன மீன்? பேஷா ஃபிஷ், ரூட் ஷாண்ட், முஷு கட்லா. கட்லா அது குட்டி குட்டியாக இருக்கும். ஸ்கூல் ட்ரிங்க்ஸ் நான் ஸ்பிட்டு இப்போ தான் பார்க்குறேன் மார்க்கெட்லேயே கோயம்புத்தூர். மற்ற மீட் ஸ்டோரும் இருக்குது. அதாவது ஃபிஷ் அங்கே, இங்கே ஃபுல்லாக வந்து ஆடு, கோழி. ஓ மீட், இதை பீஃப்னு நினைக்கிறேன். சரி போயிட்டே இருக்கலாம். வேறு என்ன இருக்குது? கிராக்கோ, ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் வந்து கிராப் பண்ணுறோம். நம்ம கிராப் இருக்குன்னு நினச்சேன். பீட்சாவை எடுத்து வேக வச்சு போடுவோம். பீட்சாவை ஜஸ்ட்டு ஆமாம் வேக வச்சா போதும். சரி ஓகே, அப்படியே வெளியே போகலாம். வேறு எதாவது ஃப்ளோ இருக்குன்னு பார்த்தேன், வேறு எந்த ஃப்ளோரும் இல்லை. வேறு எதுவும் புதுசாக இல்லைங்க, சும்மா இது பார்த்த மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் இருக்குது அண்ட் வந்து ஸ்குவிட்டு புதுசாக இப்போ தான் பார்க்குறேன். ஃபிஷ் மார்க்கெட் பார்க்குறேன் அண்ட் அவ்வளோதான். அப்படியே போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம ஹைவே நோக்கி போயிட்டு நேராக திருப்பூர் போயிடும். ஹே காய்ஸ், குட் மார்னிங். அடுத்த நாளே ஆயிடுச்சு. நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து ஒரு இடத்துல தூங்கினேன். நைட்டு ஒரு 9-9:30 இருக்கும். இந்த மால் போயிட்டு வந்தோம்ல, சூப்பர் மார்க்கெட், சாரி, அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல தூங்கினேன். சரியான தூக்கம், நல்ல தூக்கம். எந்திரிச்சு பார்த்தா காலையில் 9 மணி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிப்போம். மேக்ஸிமம் இங்கேருந்து நடந்தாலே திருப்பூர் வந்துடும் போல் இருக்குங்க. கம்மியாக தான் இருக்குது தூரம். சாம நடந்தே போயிடுவோமா இல்லை லெஃப்ட் டிக்கெட் போவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். லைட்டாக க்ளீன் பண்ணிப்போம், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு கேட்போமா இல்லை என்னன்றதை யோசிப்போம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது குளம் இதாக இருந்தால் குளிக்கணும், குளிச்சுட்டு பார்ப்போம். கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர் வழியாக நடந்து போகிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குன்ட்டு நேற்று தூங்கிட்டு அங்கேருந்து அப்படியே லிஃப்ட்டு கேட்காம அப்படியே நடந்தே ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்தே போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து லிஃப்ட்டு கேட்டால் சரி வராது, நிறைய நிற்கிற மாதிரி இருக்கும் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மணல் நல்லால் பார்த்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டேன். சலூன் கடையில் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிகிட்ருக்கேன். என்ன ரொம்ப நாளாக வந்து நல்லா இப்போது எவ்வளோ ஜேர்னிக்கு காரணம் வந்து ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். ஹெட்ஃபோன் போயிடுச்சுங்க. அந்த சார்ஜ் வைக்கிற இது போயிடுச்சு. ஹெட்ஃபோன்னா அந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான் போட்டுட்ருப்பேன். இப்போது அந்த இதில் வைப்போம்ல, சார்ஜில் இந்த டப்பாவில் வந்து சார்ஜ் வைப்போம்ல, அந்த சார்ஜ் வந்து ஏற மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, அது ஒன்றுமே ரியாக்டே பண்ண மாட்டேங்குது. யாருக்காச்சும் இந்த வீடியோ யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
அதான் வேறு ஒன்றும் இல்லை, அதை பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஜர்னி நல்லா இருந்துச்சு. இப்போ அது இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தா சரி வராது, போயிட்டே இருக்கலாம். போயிட்டு நம்ம நேராக திருப்பூரில் போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம நீலாம்பூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்து குளம் இருக்கிற மாதிரி இருக்குது. பேசாமல் போய் குளிக்கலாமா, அலவுட் இருக்கான்றது தெரில. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேசாமல் போய் குளிச்சுருவோமா, குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக போகலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் குளிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த குளம் வந்து வேஸ்டேஜஸ் அங்காங்க. நல்ல வேலை நான் போய் குளிக்கலை. ஃபுல்லாக வந்து வேஸ்டேஜஸ் வந்து போடுற இடமா. ஆனால் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மேப்பில் அச்சாங்குளம்னு இருக்குது. சரி போய் பார்த்தா வேஸ்டேஜஸ்ஸு, அது குளம் வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது, குளிக்கிறது பெர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது இடம் பார்த்துட்டு எல்லாம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குல்ல, மணி கொடுத்துட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு குளிக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. நல்லா ஃப்ரீயாக குளத்தில் குளிக்கலான்னு பார்த்தா அப்படி ஆகுது. அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு உங்கள் பேர் கவின் ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு இங்கே அரசூர் வரைக்கும். அரசூர்லேருந்து நம்ம வேறு லிஃப்ட்டு கொடுத்தாரு. பார்த்துட்டு தான் லிஃப்ட்டு வாங்கிட்டு தான் போகணும் போல இருக்குது. ஏன்னா நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் தான் நடக்க வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்க முடியல. ஓகே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மேகி ரெடி ஆகிட்டுருக்கு. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். இது கருமத்தம்பட்டி போகணும். அடுத்து கருமத்தம்பட்டி போயிட்டு அதுக்கப்புறம் நேராக திருப்பூர் போயிட்டு அங்கே போய் முடிக்கலான்னு இருக்கேன் வீடியோ. அங்கே போய் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து திருப்பூர் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து ஈரோடு போயிடுவோம். அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேம் என்ன? பூமிநாதன்றவர் ஹெல்ப் பண்ணார் இங்கே இது வரைக்கும், கருமத்தம்பட்டி வரைக்கும். அங்கேருந்து நம்ம அப்படியே நேராக ஈரோடு போக வேண்டியது. ஆக்சுவலாக வந்து இந்த கருமத்தம்பட்டியிலேருந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் யாருன்னா இவர் தான். பேர் வந்து மணி. அவர் சும்மா நார்மலாக வந்து இந்த ஈரோடு வரைக்கும், சாரி திருப்பூர் வரைக்கும் லிஃப்ட் கொடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிடாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் உங்களை வந்து இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்கிறேன், இந்த திருப்பூர் பணி இது விவரம்லாம் சொல்கிறேன். சரி நீங்கள் எங்கே வேலை செய்யணும்? இவர் திருப்பூர் பணின்னு இதில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கார் நண்பர். அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்போம். எப்படி சார், என்ன சார்? பனியன் தைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் கம்பெனி கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கி இந்த கம்பெனி, நாளைக்கு அந்த கம்பெனி, அப்படி திருப்பூர் வந்து மெயின் வந்து பனியன் கம்பெனி தான். பனியன் தான். பனியன் கம்பெனியில் தான் நாங்கள் நிறைய வேலை செய்வாங்க. அதான் அப்போ ஒரு இடத்துலையும் நிறைய வேலை இருக்கும். இப்போ நாங்களுக்கு இன்னும் எல்லாரும் நமக்கு ஒரே இடத்துல. அதே மாதிரி திருப்பூர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. எல்லாரும் மேக்ஸிமம் சொந்த வீடு இருக்காது, எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் யாருக்குமே சொந்த வீடு இருக்காது. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த மக்கள் தான். அதே மாதிரி நம்ம தம்பியும் இந்த கஷ்டத்துலேயே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதான் இந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கருமத்தாம்பட்டின்னு இந்த உச்ச வெயிலில் நடந்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த தம்பிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ பைசா முடக்கி எவ்வளோ கட்ட விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஒரு நல்ல விஷயம் இந்த தம்பி பண்ணிட்டு இருக்கிறோம். ஊராக போய் யூடியூப் பிடிக்கிறாங்க. அவன் நல்லா படிச்சிருக்குது. 2 ஜாபு ரிசைன் பண்ணி யூடியூபு நான் பிடிச்சி பண்ணணும். நான் கேட்டப்போ யூடியூப் தான் பிடிச்சி நான் பண்ணணும். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது சொல்லி யூடியூப்பை நம்பி வந்திருக்கிறோம். இந்த பையனா நான் லைக் பண்ணுங்கள். நீங்களே எவ்வளோ உதவி செய்யணுமோ அவ்வளோ உதவி செய்யுங்க. நான் இந்த உச்ச வேலையில் நடந்து வந்துட்டுருக்கிறேன். படித்த பையன், வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, படித்து இந்த வேலை ரிசைன் பண்ணி இந்த பையன் இந்த ஜோபுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு ஜோபு தான். உலக மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் கை கொடுங்க. நாளைக்கு இந்த பையனை நல்லது நடக்கட்டும். கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும். கண்டிப்பாக நம்ம பெரிய யூடியூபர் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவே எடுக்கும். இல்லை, நான் ஒன்றுமே விரும்பலை. இந்த தம்பிக்காக தான் பண்ணுறேன். என்ன சொன்னால் இல்லை, அந்த உச்ச வெயிலையும் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் கஷ்டம் தெரியுது. அதனால் படித்த பையன் கஷ்டம் தெரியுது. அதேமாதிரி இந்த இதெல்லாம் ஜிமார்ட் கோபால்ட் மில்ல இடம் இது இங்கேருந்தெல்லாம் பனியன் கம்பெனி தான். நாங்கள்லாம் பனியன் கம்பெனி தான் வேலை செய்கிறாங்க. நிறைய மக்கள் பனியன் கம்பெனியில் ராவும்பாலும் கஷ்டப்படுறாங்க. ராவும்பாலும் சொன்னால்
குடும்பம் அப்போ குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க ராவம்பாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். லேடிஸு ஜென்ஸு எல்லாம் காலையில் போனால் நைட்டு வரை வேலை. எல்லா குடும்பங்களும் மேக்ஸிமம் இங்கே திருப்பூர்னு பொறுத்து மேக்ஸிமம் வாடகை வீடு தான், சொந்த வீடு இருக்காது. அதேமாரி இந்த தம்பி முன்னுக்கு வரட்டும், உன்னதங்கள் வரட்டும், நல்ல லைஃப்பில் நல்ல யூடியூபராய் நல்ல ஒரு யூடியூபராய் உலகம் தெரியட்டும். உலகம் தெரியினா பையனாய் வளரட்டும், அதே கடவுள்கிட்ட வேண்டுவோம். அவ்வளோதான். நிறைய பேர் வந்து சில பேர் வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிற அந்த உலகத்தில். பட் வந்து அந்த மணின்றவர் எவ்வளோ பாசமாக முன்ன பின்னமா தெரியாமல் இப்போ யூடியூபர்னு சொன்னாலும் எவ்வளோ பாசமாக வந்து பேசுகிறாரு பாருங்க. நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இந்த நல்ல தருணத்தில் எப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை நான் தான் கொடுத்து வச்சுக்கணும், இவர் இல்லை நான் தான். என்ன சொன்னேன், ஒரு நல்ல ஒரு யூடியூபர்னு எனக்கு நான் வந்துட்டு சும்மா தான் வந்துட்டு இருக்கேன். நான் எப்போவும் சர்ச் பண்ணி இப்படி தான் வருவேன். கருமத்தம்பட்டிருந்து வெயிலில் நடந்துட்டு இருக்கேன். லிஃப்ட் கட்டாச்சு எனக்கு தெரியல, பேக் தூக்கிட்டு எங்கே போனேன் தம்பி சொன்னேன். அப்போ தான் ஃபுல் விஷயங்கள் சொன்னார். நல்லது நடக்கட்டும் தம்பிக்கு, நல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்படி படித்த பையன் வேலை 2 ஜோபு ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கணும். தேங்க்யூ ரொம்ப நன்றி. சரி, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க. ஐயோ அதில் ஒரு நிமித்தம் தம்பி, அப்படி சொல்லாதுங்க. சாப்பாடில் அது பெரிய விஷயமே கிடையாது, நல்ல ஒரு நிமித்தம் தான். நம்ம நான் எழுதி கொடுத்துருந்தேன், அதை போய் நீங்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் நிறைய பரவணும். நம்ம வந்து தமிழ்நாடு இந்த அவுட்லைன் மேப் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம். கடைசியில் திரும்ப முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் வந்து இப்போது திருப்பூர் வரைக்கும் வந்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சென்னை பக்கம் தான் போக போகிறோம். சேலம், அப்புறம் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கே தெரியும், அடுத்து பாண்டிச்சேரி, அடுத்து ராமநாதபுரம், அப்புறம் ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, நாளைக்கு தேனி. நல்ல ஒரு யூடியூபராய் உலகமே தெரியும் அளவுக்கு வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்கிறீங்க, கண்டிப்பாக படிக்க கஷ்டப்படாமல் இது நேட முடியாது. கஷ்டப்படாது கிடைக்குது, ஒரு நாள் நிலைக்காது. கஷ்டப்படுங்க, உண்மையாக கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக நீங்கள் உலகம் தெரியும் யூடியூபராக மாறட்டும். அதுதான் என்னோட வேண்டுதல். அவ்வளோதான், இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நல்ல தருணத்தில் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, பார்க்கலாம். ஓகே, பாய்.